சாட்டர்டே வீட்டில் போர் அடிச்சுது. சரி, அதனால் இந்த செஞ்சி கோட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ராணி கோட்டைக்கு தான் போனேன். அங்கே போனால் அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜா கோட்டைக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அந்த கோட்டைக்குள்ளே போனவொடனே பார்த்திங்கன்னா இந்த முகல் எம்பையரோட வந்து ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே இருந்தது. அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட வந்து தர்பார் இடத்த போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாரோட தர்பாருன்னா வந்து தேசிக ராஜாவோட தர்பார். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து பட தளபதிக்கெலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி இருந்த புல்வெளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமைச்சு வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆலமரங்கள்லாம் இருந்து நல்லா வந்து நிழலாகவும் இருந்தது, நல்ல மன அமைதியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அதுதான் வந்து உணவு களஞ்சியம். சரி, ஓகே, இவ்வளோ பெரிய உணவு களஞ்சியம் வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய மலை மேலே வந்து இவங்க வந்து ஒரு கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு எங்கடா நீர் ஆதாரம் இருக்கும், இவங்க தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உணவு களஞ்சியம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு நீர் தொட்டி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு குளா அமைப்பில் வந்து இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்க வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம இந்த உணவு களஞ்சியத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி வந்து நகர்ந்தேன். உள்ளே போய் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, ஒரு 3 மாடி அளவு வந்து பார்த்திங்கன்னா இதோட உயரமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து 3 நுழைவாழ்கள் இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20-60 அடியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதே மாதிரி 3 மாடி அளவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார பெரிய பெரிய வந்து ஒரு குகை மாதிரி இருந்தது. அப்போதைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானே பெரிய காசு. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த கோட்டையை நோக்கி வந்து நகர்வோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த கோட்டைக்கு வந்து மேலேயே ஏற பார்த்தேன். ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மிரட்டலாக இருந்தது. 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திண்ணைகளே இருந்தது உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போவோம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து மேலே போக முடியல. அந்த பீரங்கி அமைப்பு இருக்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் என்னால் வந்து போக முடியுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வியூ வந்து டவுன் சைடில் வந்து எடுத்தேன். அந்த வியூ வந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க. சரி, வாங்க நம்ம மேலே அந்த கடைசியாக வந்து பீரங்கியை வந்து போய் பார்த்துட்டு இந்த தகவலை வந்து நம்ம வந்து முடிச்சுப்போம். அடுத்த தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.